வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடோ 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து 19க்கு அப்புறம் ஒரு புது அப்டேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்டேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வெர்ஷன் 19ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஆர்எம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நிறைய லீட்ஸ் இருக்கும். ஸோ சில பிஸ்னஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லீட்ஸ்லேருந்து டேரெக்டாக அவங்க வந்து ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்டில் நம்மளோட ஓடோவில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ப்ராஜெக்ட் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன சேல் ஆர்டர் போட்டிருக்கோம், இன்வாய்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். அப்போது சிஆர்எம் வந்து டேரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஃபங்க்ஷனும் சில இடத்துல நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து இப்போ வந்து ஓடில் வந்து புது அப்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஆர்எம் மாடியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய லீட்ஸ் இருக்கும். நம்ம வந்து அதில் நியூவாக ஒரு லீடு வந்து க்ரியேட் பண்ணலாம் மேனுவலாக. ஸோ இப்போ நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்டாக்ட். ஸோ ஏதோ நான் ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டட் க்ளோசிங்கு, அதுக்கப்புறம் அந்த லீடுக்கான ஸ்டார் பீரியாரிட்டி, தென் டேக் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இன்ஃபோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோர்ஸ் என்ன, ஸோ எதுலேருந்து நமக்கு லீடு வந்தது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் சேல்ஸ் பர்சன் யார் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்ற அசைன் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த கியர் ஐக்கன். ஸோ இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் எ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நேம் வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி நான் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஐக்கன்லேருந்து கிரியேட் எ ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே கிரியேட் டெம்ப்ளேட், ஐ மீன் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டை ஆல்ரெடி நம்ம ப்ரீடிஃபைனாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட டெம்ப்ளேட் வந்துடும். தென் அதுக்கப்புறம் கிரியேட் எ ப்ராஜெக்ட் இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணது உடனே அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம டெம்ப்ளேட்டில் செட் பண்ண வச்சுருந்த டாஸ்க் எல்லாமே நமக்கு வந்து இங்கே விசிபிலிட்டி ஆகும். தென் ஸ்டேஜஸ் வைஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சிஆர்எம்ல இருந்த மணிக்கே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சிஆர்எம்லேருந்து வெளில வந்துக்கலாம். தென் நீங்கள் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே டெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் இருந்த மணிக்கே நீங்கள் இந்த டாப் மெனு இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு என்னென்ன வேணும், இந்த ப்ராஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ சேல் ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இன்வாய்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லீடுமே வந்து ப்ராஜெக்டை கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், எந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ அது வரைக்கும் உங்களால் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த புது அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இது மாதிரி மோர் அப்டேஷன் வேணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.